என் கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலிப்பியரின் புத்தகம் 4:19 இவ்வாறாக தேவன் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த குறைவுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஐஸ்வர்யத்திலே குறைவுகள் இருக்கலாம், உங்களுடைய செல்வத்திலே குறைவுகள் இருக்கலாம், உங்களுடைய படிப்பிலே குறைவுகள் இருக்கலாம், உங்களுடைய தொழிலிலே குறைவுகள் இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கலாம். எந்த ஒரு குறைவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய விசுவாசத்தில் சரி, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியில் சரி, எந்த குறைவுகளாக இருந்தாலும் என் கர்த்தர் இந்த வசனத்தின்படி அவருடைய மகிமை விளங்கத்தக்கதாக உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதிலே முதலாவது வாக்கியம் என் தேவன். இந்த வசனத்தில் என் தேவன் என்று கூறும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் மகிமையை வெளிப்படுத்துகிறது, உங்களுடைய விசுவாசத்தின் அடையாளம் வெளிப்படுத்துகிறது. என் தேவன் என்று நாம் மார்த்தட்டி சொல்லுவது அவருடைய நாமத்தின் மகிமையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். முதலாவது ஆசீர்வாதமாக தேவன் உங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். நீ அவருடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள். அவருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது உன் அலுவலுக்கு பதில் தராமல் இருப்பாரோ? உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராய் இருக்கிறார். உங்களுடைய சரீர ரீதியான குறைவுகள், தேவைகள் இருக்கலாம், உங்களுடைய உணர்ச்சி ரீதியான தேவைகள் இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகள் இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் என் கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை வழிநடத்த போகிறார். உங்களுக்கு போதுமானவராய் இருக்க போகிறார். எப்படி? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய மகிமை விளங்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் மூலமாக என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. உங்கள் மூலமாக என் தேவனுடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்பட போகிறது. எப்படி? எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு தரப்போகிறார். எதுவாக இருந்தாலும் சரி, பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து விட்டார். இந்த வசனத்தின் பிரகாரமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். God bless you.